ஹாய் மக்களே, நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேலம் மாவட்டத்தில் ஆண்டலூர் கேட் ஏரியா அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஒருத்தர் அவரோட தறிக்காக ஸ்ட்ராபெரி ஜக்கார்டு வாங்கியிருந்தாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ராபெரி ஜக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் தான் வாங்கியிருந்தார். ஸோ இந்த மிஷினை வந்து அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறாரு. பட் அவர்னால் வந்து சரியாக அந்த மிஷினை ஓட்ட முடியல. செகண்ட்ஸ் மிஷின் அப்படிங்கிறங்காட்டிக்கு அதோட எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவுமே டேமேஜ் ஆகி உடஞ்சிருந்ததுனால அவரால் அந்த மிஷினை ஓட்ட முடியலைங்க. ஸோ நம்ம கம்பெனியை பற்றி கேள்விப்பட்ட கஸ்டமர் நம்ம ஆஃபீஸ்க்கு நேராகவே வந்து இந்த மிஷினோட கண்டிஷனை பற்றியெல்லாம் சொல்லி, ஸோ அதனால் அந்த மிஷின் ஓட்ட முடியல, நீங்கள் வந்து ஓட்டி கொடுங்கன்னு கஸ்டமர் வந்து கேட்டிருக்காருங்க. ஸோ நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் அதோட ஃபேக்ட்ரிக்கே நேரில் போய் அதை பார்த்து மிஷினோட கண்டிஷனெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அனலைஸ் பண்ணதில் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஸோ இதோட எலக்ட்ரானிக்ஸ் வந்து சுத்தமாக இது வேலைக்கு ஆகுதுங்க. ஸோ கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து ஆன் ஆகலை. ஸோ ஸ்காட்ச் எல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் சஜஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸை எடுத்துகிட்டு நம்ம ஓன் பிராண்டான கேஃப்ட்ரானிக்ஸோட எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் போட்டு ஓட்டணும் அப்படின்னா 100% உங்களால் எங்களால் ஓட்டித்தர முடியும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தோம் கஸ்டமர்ஸ்க்கு. கஸ்டமரும் அந்த கமிட்மெண்ட்டை கேட்டுட்டு சரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், எப்படியாவது இந்த மிஷினை ஓட்டுனா போதும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் வந்து கஸ்டமர் இருந்ததுனால நாங்கள் இந்த ஆர்டர் கையில் எடுத்தோம். ஸோ கையில் எடுத்து நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணுற நார்மல் M5 மாடியூல் இல்லைங்க, 12 வோல்ட் 15 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற M5 மாடியூல் இல்லைங்க. இது வந்து ஸ்ட்ராபெரியோட M2 மாடியூல். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்டேஜில் ஒர்க் ஆகிற மாடியூல் அப்படிங்கிறங்காட்டிக்கு அதுக்குன்னு ஸ்பெஷலாக நாங்கள் வந்து 24 வோல்ட் சப்ளை போகிற மாதிரி போர்டை டிசைன் பண்ணி கண்ட்ரோல் பாக்ஸுக்கு வர மாதிரி, கண்ட்ரோல் பாக்ஸும் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் டிசைன் அவருக்காக பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி இப்போது ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வந்தாச்சுங்க. இதோட ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா 260 ஆர்பிஎம் ஸ்பீடில் வந்து மிஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ரன் பண்ண முடியுமாங்கிற டவுட்டில் இருந்த மிஷினை வந்து கேஃப்ட்ரானிக்ஸ் டீம் ரன் பண்ணிட்டாங்க. இதனால் கஸ்டமரும் ஹாப்பி, கேஃப்ட்ரானிக்ஸ் டீமும் ஹாப்பி. எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதே மாதிரி உங்களோட ஜக்கார்டு மிஷினுக்கும் எலக்ட்ரானிக் செட்டு மாற்றணும், இல்லை உங்கள் ஜக்கார்டு மிஷினுக்கே சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு தேவைப்பட்டால் கேஃப்ட்ரானிக்ஸ் நம்பர் கீழே டிஸ்பிளேயில் வருது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக கேஃப்ட்ரானிக்ஸோட டெக்னிக்கல் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.